Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 3.3. okay good third Roman letter பார்க்குறோம். சரியா, very importance of for public. okay so கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தரமாக ஃபீல் பண்ணுவோம், பட் வந்து செஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பாரு. தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு, ரைட்டா. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 plus x square plus x square plus y power 4 அப்படின்னு வரும். ரைட், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ரைட், அதே தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு என்ன, சரிங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு இது ஓப்பன் பண்ணுவோமா, இது என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. எப்படி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படின்றதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே கியூப் வராதில்ல. என்ன சொல்கிறது, எல்சிஎம் கொடுத்துருக்கு. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கு ஜிசிடி கேட்டிருக்கு. ஓகே குட். எல்சிஎம் என்னது கொஸ்டினில் ரீட் பண்ணி பாரு, கொடுத்துருக்கு. அப்போ ஜிசிடி கேட்டிருக்கு. இப்போ இதுலேருந்து வி நோ தட்னு சொல்லி எடுத்துக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம், இல்லை எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி எழுதிக்கலாம். எது நமக்கு தேவையோ அதை வச்சுட்டு தேவையில்லாத ரீப்ளேஸ் பண்ணு. அதாவது சைடில் கொண்டு வா, அடுத்த சைடில் கொண்டு வரையில் என்ன ஆகும், டிவைடில் இருந்தால் மல்டிப்ளை இருந்தால் டிவைட் ஆகிரும். அப்போ ஜிசிடி ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம் 1. இதுலேருந்து அப்ளை பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணு, சரிங்களா. ஜி ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா உனக்கு ஈஸியாக தெரியும். அதனால் ஃபார்முலா போட்டு ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ஃபார்முலா போட்டு எழுதிட்டேன். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4னு எழுதுகிறேன். எல்சிஎம் வந்து கொடுத்துருந்துச்சில் அதையும் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். என்னது வருது, காமனாக இது ரெண்டும் தான் வருது. எது ரெண்டும், ஜிசிடி அப்படின்றது காமனாக, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு டிவைடட் பை கீழே எழுதணும்ல, என்ன எழுதணும், எல்சிஎம் அப்படின்றத எழுதணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதில் நல்லா கவனிச்சு பாரு தம்பி. இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்புக்கு இந்த செட் ஆஃப் இதை அடிச்சலாம்டா. அப்படியே இந்த ரெண்டு இதையும் ரவுண்ட் பண்ணுறேன் பாரு. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுற ரெண்டையுமே சேர்த்து இதுக்கு மொத்தமாக ஹோலாக அடிச்சிடலாம். ரவுண்ட் பண்ண ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சலாம், ஹோலாக அடிச்சிடலாம். ஏன்னா இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் மேலே உள்ளது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்புக்கு தான் மேலே உள்ளது எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ அது ரெண்டே அடிச்சிட்டேன். மிச்சம் பேலன்ஸ் இது ரெண்டு இருக்குது. இதில் கொஞ்சம் உனக்கு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா சில பசங்க இதில் தப்பு பண்ணுறாங்க. சரியா, நான் எழுதுறதை வந்து பாரு, ஒரு டாக்டிஸாக எழுதுவேன். அதே மாதிரி எழுது. கீழே உள்ளதை எழுதுகிறேன் முதல்ல பாரு. கீழே உள்ளதை எழுதிட்டு கீழே உள்ளது அகைன் மேலே எழுதுவேன். எழுதிட்டு அடுத்து மைனஸ் சேர்த்து ஒன்று எழுதுவேன் எக்ஸ் ஒய்க்கு பக்கத்தில். இதை எழுதிட்டேன். என்ன சார் நீங்கள் வரல இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பக்கத்தில் சைடில் கொடுக்குறேன். இப்போ அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குவார். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். இதுதான் ஜிசிடி. எப்படி சார் நீங்கள் ரெண்டு இப்படி ஓப்பன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்றத பக்கத்தில் உனக்கு நான் செஞ்சு காட்டுறேன். புரியுதா சொல்கிறது, பார்த்து நிதானமாக பார்த்துக்க, ஸ்லாஷ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ரெண்டையும் எடுத்து ரெண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருதான் ரிவர்ஸில் பார்க்க போகிறேன். இது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ரவுண்ட் பண்ணது வந்து ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இருக்குது. சரியா, இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மறுபடியும் இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் போட்டால் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஏற்கனவே ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும். அதுமாதிரி ஒய் பவர் 4 2ab. 2a வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஒய் வந்து பி ஸ்கொயர் எழுதிட்டேன். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும் பாரு, எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும் பாரு. ஓகே, ஆனால் மேலே டேலி ஆகிடுச்சு பாரு சர்க்கிள். அப்போ இது ரெண்டும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வெரிஃபை கிடைக்கிறனால இது ரெண்டு ஃபேக்டரி நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபேக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு செய்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன்று. அதில் ப்ளஸ் அடிச்சிட்டோம்னா மைனஸ் மட்டும் பேலன்ஸில் நிற்கி ஆன்சர் எடுக்கணும். அப்போ நீ இதை வந்து இப்படி தெரிஞ்சுக்கிறேன், இப்படி பிரிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கடைசி ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து மேலே உள்ளது மாதிரி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி பிரிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி அடிச்சு விட்டுறலாம். கீழே உள்ளது மேலே அப்படியே எழுதி எக்ஸ் ஒய் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி மைனஸை மாற்றி விட்டு எழுதி விட்டுரு. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஸ்டைலில் வந்துடுற மாதிரி. உனக்கு சந்தேகம் வந்து அப்படி ரெண்டே மல்டிப்ளை பண்ணு. டீச்சர்ஸ் கேட்பாங்க எப்படி வந்துச்சு, எப்படி அடிச்சா, டக்குன்னு கீழே உள்ள மேலே எழுதிட்டு மைனஸ் மாற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லணும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி பிரித்து சால்வ் பண்ணால் இது வரும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி சைடில் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ.